வாங்க துலாம் ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல இந்த துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையுமே ஒரு சரிசமமா நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த சிக்கனத்தை கடைபிடிக்கிறப்ப தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தோட இந்த கால நேரத்தில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கால நேரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கி பண வரத்து அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் மறைந்து வெற்றியும் ஏற்றமும் பகைமை மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதுலாம் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் துலாமில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் அப்படின்னு வந்து 3 நட்சத்திரங்கள் உள்ளவல்ல கிரக நிலையில பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, வக்கிரமாக லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த ஜனவரி 21, 22 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இதே வேளை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஜனவரி 1, 2 அதே போல் 28, 29 இந்த நாட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல் வந்து ராசி பலன்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இங்கே உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு மற்ற விவரங்களை பார்க்கலாம். எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இதுதான் அவங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிக்கனத்தை கடைபிடிக்கிறப்போ உங்களுக்கு நன்மைகள் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்கிற செயல்கள், அதாவது வேலையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயம், எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. இது உங்களை மேலே ஏற்றி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் எதிர்த்து நின்னவங்க கூட பகையை மறந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறி உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாமர்த்தியமான செய்கையால் இந்த கால நேரத்தில் நிறைய வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகிறது மட்டும் இல்லாமல் விலக போகுது. இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செயலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெளிவாக யோசிக்கிற புத்தியும் தான் இந்த கால நேரத்தில் இது ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லை சில விஷயங்களால் பார்த்தீங்கன்னா உணவுகளை தவறி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து சரியாக பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ஏற்றங்களையும் அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் குடும்பத்திலையும் செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டும் அளவிட்டும் செய்ய வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் இந்த கால நேரத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. அப்படி அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நிறைய நடக்கும். அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறப்போ தேவையில்லா பிரச்சனைகளும் வம்புகளும் வழக்குகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் மனதில் வச்சுட்டு எல்லா விஷயத்திலும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக லாபம் வரும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஆனால் கண்டிப்பாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. லாபங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இங்கே அதிகமாக இருக்குது. அதே வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த புதிய ஆர்டர்கள் வாங்குறதுல ஒரு தாமதங்கள் இப்போ வந்து இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்கள் ஒற்றுமையோட முன்னேற்றம் அடைவதற்கான பாடுபடுவீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வேலையில் பாடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் நேரங்களில் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், இல்லை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. அதே போல் பணி நிமித்தமாக இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விருப்பு வெறுப்புகளை விலக்கி வச்சுட்டு குடும்பத்தோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்முகத்தோட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படி இன்முகத்தோடு இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், கணவன் மனைவியிடையே இருந்த வருத்தங்கள், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இங்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாகும். அதே போல நன்மை பயக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்க பேச்சு திறமையால தான் நீங்க வெற்றிகளை பெற போறீங்க. அதே போல உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் உங்களோட பேச்சு திறமையால் நீங்க வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க அப்படிங்கிறத இன்னொரு டைம் நம்ம இங்க சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் விவகாரத்தில் முக்கியமாக இந்த கால நேரத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருங்க. அப்படி தலையிடாமல் இருக்கிறதா உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் இங்கே பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறத முற்றிலும் தவிர்த்து வச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இது பார்க்கப்படுது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதே போல் உங்களுக்கு இதுவரை நிலுவையில் இருந்த வாய்ப்புகளோ அது மட்டும் இல்லாமல் பண வரத்து, பொருள் வரத்து எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான முக்கிய நபர்களோட அறிமுகம் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் குவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து உங்களுக்கு பெயரும் புகழும் வரது மட்டும் இல்லாமல் பணமும் அதிகமாக பண வரத்திற்கும் அதை பொண்ணா பொருளாக நகையாக வீடாக மனையாக மாற்றி வச்சுக்கோ. அது வந்து உங்களுக்கு கஷ்ட காலங்களில் அதிகமாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக முடித்து அதில் வந்து பெயரும் புகழும் பாராட்டும் இந்த கால நேரத்தில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களோட வாழ்க்கை இந்த கால நேரத்தில் பிரகாசமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றிகளையும் புகழின் உச்சாணி கொம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களால் இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இப்போ காணப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அரசியல் வாழ்க்கை இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மேலிடம் இவரை நம்பி கொடுக்கலாம்ப்பா, இவர் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிப்பார் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு தோன்றும். இது மாதிரியான சூழலில் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பாக பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் கூட இருக்க மாணவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் உதவிகள் செய்வீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு உதவிகள் செஞ்சு அதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே வந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற வேலை உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் லக்ஷ்மி தாயை வணங்க. லக்ஷ்மி தாயை வணங்குறப்போ இந்த நல்ல காலம் இருக்கு இல்லையா, இந்த நல்ல காலத்தில் பொன் பொருள் வண்டி வாகன வீடு மனை வாங்குறதுக்கான யோகத்தை இந்த லக்ஷ்மி தாயானவர் உங்களுக்கு கொடுக்க போறார். அது மட்டும் இல்லாமல் சிறு தடைகள் தாமதங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயின் அருளால் நீங்க போதும் உங்கள் குடும்பத்தில் இப்படி லக்ஷ்மி தாயின் அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் சௌந்தரிய பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு லக்ஷ்மி தாயின் அருளால் இந்த மாதத்தில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்தில் 15க்குள், அதாவது ஜனவரி 15க்குள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை
நம்ம உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், கிரக நிலையை பார்த்துட்டோம். இப்போ வந்து தனித்தனியாக நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. சித்திரை 3 பாதம் 3, 4 பாத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இதுவரை இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல பண வரத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பண வரத்து அதிகரித்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து விலகி ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த கால நேரத்தில் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் தடைகள் தாமத்தோடு இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரத்து அப்படின்னு இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறப்ப மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் உதவி நல்லது தான் செய்ய போவீங்க, ஆனால் உங்களுக்கு வீண் பழி அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே நேர்றதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது உங்கள் கிரக நிலையை சார்ந்து. அதனால் யாருக்கு எப்போ உதவி செஞ்சாலும் அதில் இருக்க சாதக பாதங்கள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கனால உங்களோட உழைப்பும் அதே போல் நீங்கள் அதுக்காக ஓட வேண்டியதும் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை உடல் சோர்வோ உண்டாகலாம். அதனால் வந்து அதற்கெல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பையும் உங்கள் மனதையும் தயார்படுத்தி வச்சுக்க வேண்டியது இந்த காலம் நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுறதில்ல. இப்படி சித்திரை 3, 4 பார்த்துக்கு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல நீங்க வந்து நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த மாதம் நீங்க வந்து முக்கியமா செய்ய வேண்டியது உங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அனுசரித்து போக வேண்டியது நல்லது. ஏன்னா அப்படி அனுசரித்து போகிறப்ப உங்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது அதற்கு நீங்கள் இருவரும் விட்டு கொடுத்து போகிறது மட்டும் இல்லாமல் மனம் விட்டு பேச வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கவில்லை. பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த கால நேரத்தில் அன்பாக நடந்து கொள்வாங்க. அதனால் வந்து அவங்களையும் வந்து நீங்கள் அரவணைச்சு அவங்க முன்னேற்றத்துக்கான வழிகளை சொல்லுங்கள். அது வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்றத்திற்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு வழி வகைகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதான போக்கோட செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனைகளில் 3வது நபர்களை தலையிட அனுமதிக்காதீங்க. அதே போல் நீங்கள் மற்றவங்களோட பிரச்சனைகளையும் 3வது நபராக தலையை விழாதீங்க. அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் இதுலேயும் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அலைச்சல் எல்லாம் நீங்கி உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான நிம்மதியான போக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை நம்ம அடுத்து கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷாகம் 1, 2, 3 பாதம். இதற்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே போல் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் தாத்தா வழியோ இல்லை பாட்டி வழி சொத்துக்களையோ இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறையும். பிரச்சனைகள் மறைகிறது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள்ல இருந்த இழுபறி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அந்த சொத்து உங்கள் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் நண்பர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எதிர்பாலனத்தை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவும் அதே போல் முன்னேற்பாடாகவும் இருங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம். இல்லைன்னா லக்ஷ்மி தாயின் அருளால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க இதில் இந்த விஷயத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத உண்டாகலாம். அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் ரொம்ப கவனம் எடுத்துக்காத கொஞ்சம் ஈஸியாக கடந்து போக வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தா தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே வந்து முன்பை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். முன்பை விட சூப்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு நீங்கள் ஒரு அலைச்சல் அது மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். இப்படி செய்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் வரும். அதே போல் இதுவரை நிலுவையில் இருந்த தொகை அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தினப்பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இங்கே சொல்கிற நன்மைகள் நல்ல விஷயங்களை அப்படியே நன்மைகளாக நல்ல விஷயங்களா எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்கள்
நீங்கள் எச்சரிக்கையை ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துட்டு நீங்கள் செயல்படுறப்ப அந்த தடைகள் தாமதத்திலிருந்து நீங்கள் வந்து அதோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம். இல்லை நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் மூலிமா அந்த தடைகள் தாமதத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட உங்கள் குடும்பத்திற்கு லக்ஷ்மி தாயின் அருளால் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைய நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.